Hi friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு சின்ன ட்ரிக். மேக்ஸिमम யூடியூபரா இருக்கறோம் அப்படிங்கிற பட்சத்துல kinemaster தான் நிறைய பேர் யூஸ் பண்றீங்க. நீங்க உங்கள்ட்ட ஒரு பழைய மொபைல் இல்ல ஓல்ட் ஃபோன், லோ மாடல் மொபைல் இல்ல கேமரா குவாலிட்டி இல்லாத மொபைல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வீடியோ எடுத்தீங்க அப்படினா லோ குவாலிட்டியா இருக்கும். அதை எப்படி ஹை குவாலிட்டி கொண்டு வரது அப்படிங்கறத kinemaster மூலமா நான் சொல்லி தர போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரு குவாலிட்டியான மொபைல் இருந்தா தான் வீடியோ எடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் அவசியமே கிடையாது. இப்போ நான் வச்சிருக்கிறதே ரொம்ப லோ குவாலிட்டி ஃபோன்ல தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நம்ம ஒரு சில விஷயங்கள் ட்ரிக் எல்லாம் செய்யறது மூலமா வீடியோட குவாலிட்டியை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, kinemasterல பார்க்கலாம் எப்படி ஒரு லோ குவாலிட்டி வீடியோவை ஹை குவாலிட்டியா நல்ல கலர்லாம் சேஞ்ச் பண்ணி சூப்பரா கொண்டு வரது அப்படிங்கறத அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். உங்க சேனலை நம்ம சேனல்ல ப்ரமோஷன் பண்ணனும் அப்படினா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல்ஸ் அவங்க சொல்லுவாங்க. பெய்ட் ப்ரமோஷன்னா ஓகே, வாங்க kinemaster ஓபன் பண்ணி லோ குவாலிட்டி வீடியோ எப்படி கொஞ்சம் நல்ல குவாலிட்டியா மாத்துறது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, என்னோட ஃபோனை ஓபன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம kinemaster ஓபன் பண்ணிக்கலாம். kinemaster ஓபன் பண்ணிட்டு ரொம்ப லோ குவாலிட்டியா இருந்துச்சு, கலர்லாம் இல்லாம ஓரளவுக்கு பிளர்ரா அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படினா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா 100% வொர்க் அவுட் ஆகும். ஓகே, கிரியேட் நியூ அப்படினு கொடுத்துறலாம். கிரியேட் நியூன்னு கொடுத்துட்டு நம்ம யூடியூபோட ரேஷியோ கொடுத்துறலாம். நெக்ஸ்ட் அப்படிங்கறத ஓகே, விளம்பரங்கள் தான் வருது. ஓகே, இப்போ நான் இந்த கிரியேட் அப்படிங்கிற இடத்துல ஒரு லோ குவாலிட்டி வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இதான் அந்த வீடியோ. ஓகே, இது ஒரு லோ குவாலிட்டி வீடியோ. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கல என்ன ஹை குவாலிட்டியாக தெரியுது அப்படின்னு தெரியல. இது நான் வேற ஒரு ஃபோன்லேருந்து எடுத்த வீடியோ. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அதாவது வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். கலர் ஃபில்டருக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, இதுதான் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. இதில் தான் உங்களுக்கு எப்படி இந்த ஷேடோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி இப்போ கொஞ்சம் வீடியோவோட குவாலிட்டி உங்களுக்கு ஏறுறது தெரியுதா? வீடியோவோட குவாலிட்டி இதை மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இங்கே கான்ட்ராஸ்ட்னு இருக்குல்ல, இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதே மாதிரி மூணாவது உள்ளதை உங்களுக்கு கலர் டோன், ஸ்கின் டோன்னு சொல்லுவாங்கள்ல, அதையும் கொஞ்சம் கூட கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உள்ளதை இன்னுமே ஏற்றிக்கோங்க. இன்னும் வீடியோ பக்கா இன்னும் கிட்ட காமிக்கிறேன், இன்னும் குவாலிட்டி ஆயிரும். ஓகேங்களா, அடுத்தது டெம்பரேச்சர் அப்படின்ற இடத்துல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் -7ல் வச்சுருக்கேன். இந்த இடத்துல உள்ளது ஹைலைட்ஸ் அப்படின்னு உள்ளதை நல்லா ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. இன்னும் டோனும் அதிகமாகும். நெக்ஸ்ட்டு கெயின் அப்படின்னு உள்ளதில் கம்மி பண்ணணும். சாரி, ஒரு பாயிண்ட் மட்டும் கம்மி பண்ணிங்கன்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நல்ல ஒரு குவாலிட்டியில் வீடியோ வந்துருச்சு. இப்போ ஃபேஸ் அதே கலரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, டிக் மார்க்கை கொடுத்துருங்க. இப்போ முன்னாடி இருந்த வீடியோவுக்கும் இப்போ நான் அந்த வீடியோ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ உள்ள வீடியோவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வீடியோவோட குவாலிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல மட்டும்தான் பண்ண முடியும். கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட குவாலிட்டியே வேறு லெவலில் ஆயிரும். ஓகே, நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.